Hello friends, இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி Black and Whiteல சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம InShot ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் InShot ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கற செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய நியூ அப்படிங்கற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல போட்டோ அப்படிங்கற செக்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க எந்த ஃபோல்டர்ல எடிட் பண்ற இமேजेस வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணனும்னு அந்த இமேजेस எல்லாத்தையும் வரிசையா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழ வரக்கூடிய கிரீன் கலர் டிக் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு போயிரலாம். இப்போ நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. எடிட் பண்ற பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல வரக்கூடிய வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணனும். சோ அதுக்காக ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிடும். சோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது நம்ம ஸ்கிரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணனும். சோ ஸ்கிரீன் சைஸை செலக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேன்வாஸ் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா நிறைய ஸ்கிரீன் சைஸ் வரும். இதுல 9:16 அப்படிங்கற ஃபுல் ஸ்கிரீன் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு டபுள் டிக் ஐகானை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இமேஜும் கரெக்ட்டா ஸ்கிரீன்ல இருக்கா அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனும். சோ இந்த மாதிரி மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா சில இமேजेस வந்து கரெக்ட்டா ஸ்கிரீன்ல இருக்காது. அது இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு நீங்க ஜூம் பண்ணி கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் இதே மாதிரி எல்லா இமேஜையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்க போறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா அதே மாதிரி நீங்க மூவ் பண்ண நெக்ஸ்ட் இமேजेस எல்லாமே வரும். அந்த இமேजेसல எது வந்து ஸ்கிரீன்ல கரெக்ட்டா ஃபிட் ஆகலையோ அந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு ஸ்கிரீனை நீங்க ஈஸியா ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இமேजेसக்கும் ஸ்கிரீன் சைஸ் கரெக்ட்டா செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேजेसக்கு ஷேக் எஃபெக்ட் வந்து கொடுக்க போறோம். சோ அதுக்காக கீழ இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. சோ நம்ம டூல்ஸ் மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல எஃபெக்ட் இருக்கு. இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுல நிறைய ஆப்ஷன் வரும். இந்த எஃபெக்ட் பிளஸ் அப்படிங்கற ஐகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல வரக்கூடிய பீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஜூம் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா இல்ல ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன் வந்து வரும். செகண்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷனை ஃபுல்லா மைனஸ்ல வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெngth அப்படிங்கற இந்த ஆப்ஷனை கரெக்ட்டா உங்களுக்கு தேவை அப்படிங்கற அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படினாலே கரெக்ட்டான பீட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இத அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜூம் அப்படினு எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கும். இதோட கார்னர்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை பயன்படுத்தி ஃபுல் வீடியோவுக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜ்க்கான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சோ அதுக்காக இந்த மாதிரி டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் போய்க்கோங்க. இந்த மாதிரி பேக் போனீங்க அப்படினா அகைன் டூல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல வந்து அனிமேஷன் அப்படிங்கற டூல்ஸை வந்து ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினாலே அனிமேஷன் டூல் வந்து இருக்கும். இத ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுலயும் நிறைய அனிமேஷன் டூல் இருக்கும். இதுல காம்போ அப்படிங்கற டூலை ஓபன் பண்ணிட்டு ஸ்விங் எல் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுக்கு ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுக்குமே இந்த ஸ்விங் எல் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணனும். சோ அதுக்கு நீங்க எல்லா இமேஜையும் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு அனிமேஷனை ஓபன் பண்ணி காம்போல இருந்து இந்த ஒரு ஸ்விங் எல் அப்படிங்கற எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. சோ இந்த மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த இமேஜோட ஃபில்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனும். இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இமேஜை ஃபர்ஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஃபில்டர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கிற அட்ஜஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம சில அட்ஜஸ்ட் டூல் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். குறிப்பா பிரைட்னஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு -15 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேச்சுரேஷன்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து ஃபுல்லா மைனஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விக்னெட் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து டச் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுலயும் வந்து ஃபுல்லா 100க்கு செட் பண்ணனும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல இருக்கிற டபுள் டிக் ஐகானை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம அகைன் இந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபுல்லாவே பீட் எஃபெக்ட் ஷேக் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இது ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இதுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போறோம். லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய பிப் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ செக்ஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. வீடியோ செக்ஷன்ல இருந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்கிரீன்ல செட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வரக்கூடிய Black கலரை வந்து ரிமூவ் பண்ணனும். சோ அதுக்காக கீழ இருக்கிற டூல்ல blend அப்படிங்கற டூலை ஓபன் பண்ணி ஸ்கிரீனை செலக்ட் பண்ணி டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல வர லிரிக்ஸ் மட்டும் நமக்கு ஸ்கிரீன்ல கரெக்ட்டா வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்க ஃபைனலா வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த மாதிரி டிக் ஐகானை கிளிக் பண்ணி பேக் வந்தீங்க அப்படினா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண எல்லா ப்ராசஸுமே ஃபைனலா நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணலாம். செக் பண்ணி எந்த வித இஷ்யூவும் இல்ல அப்படினா இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோ வந்து பெர்ஃபெக்ட்டா ப்ளே ஆகுது. வீடியோவை சேவ் பண்றதுக்காக ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படிங்கற டூலை வந்து செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணீங்க அப்படினா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்க என்ன குவாலிட்டில வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அகைன் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting and bye.